இந்த நாளிலும் கூட இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்னும் கூட இந்த வேத ஆராய்ச்சியிலே நம் நடுவில் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பதினைந்து 16ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம் மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இன்று நாம் வாழுகிற இந்த உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பல வகையான பாவத்திலே மூழ்கி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்லணும்னா நம்மையும் கூட நாம் தவறே செய்யாத ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்வதற்கில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ குறைபாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இருப்பினும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களாக நாம் இந்த நாளிலே இருக்கிறோம். அப்போ அவர் ஒரு காரியத்தை குறிப்பாக சொல்கிறார். இந்த உலக மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அதாவது அவங்க எதையுமே ஒரு நேரான ஒரு வழியிலே, நீதியான பாதையிலே, நியாயமான வழியிலே நடக்கிற ஒரு சந்ததியாக அவங்க இல்லாமல் முறைகேடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம நியாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை எப்படியாக உற்சாகப்படுத்துகிறார் என்றால், இந்த சூழ்நிலையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக மாறிடக்கூடாது. இவங்க மத்தியில் நம்ம ரொம்ப நேர்மையாக வாழ்ந்தா நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. மாறாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யணும், அவர்கள் நடுவிலே, அந்த சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அந்த இடத்திலே நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதாவது 2 சந்ததி. ஒரு சந்ததி மாறுபாடான சந்ததி, கோணலான ஒரு பாதைகளிலே செல்லுகிற ஒரு சந்ததி. நாம் தேவனுடைய சந்ததி. ஆமென். அப்போ நாம் தேவனுடைய சந்ததி என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நாம் எதற்காக அந்த விசுவாசத்தின் பாதையிலே ஓடத் தொடங்கினோமோ அந்த விசுவாச பாதையிலே தொடர்ந்து நம்பிக்கையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த கடைசி நாள் வரையும் நமக்கு என்ன இருக்கும், அந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அவர் எப்படி சொல்கிறாரு, உங்களுக்குள்ள குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை
சுய பரிசோதனை செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளால எந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளாலேயே குற்றம் கண்டுபிடிக்க முடியுது? நிச்சயமாக நம்ம சுய பரிசோதனை செய்தோன்னா நம்மளால கண்டிப்பாக நம்ம செய்கிற தவறுகளை முடிந்தவரை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில விஷயம் வெளிப்படையாக தெரியும், சில விஷயம் பெரிய தவறுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் நம்ம உட்காந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நம்ம பரிசோதனை செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா, ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது வெளியில் இருக்கிறவங்க கூட நிறைய நேரத்தில் பெருசாக உண்மையை பேச மாட்டாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய உண்மையை பேசுவாங்க. நம்ம என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குன்னா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே என்கிட்ட என்ன நீங்கள் குறைபாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறது நல்லது. நிறைய பேர் அந்த தப்பை செய்ய மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு அவ்வளோ குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் ஸ்பெஷலாக வேற நம்ம போயிட்டு என்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு வேற கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஆனால் ரெண்டு பேருமே நீங்களும் சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இது என்னடா வம்பா போச்சு, நம்ம நிறையா சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களும் நிறையா குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களே நம்மளை பற்றின்னு சொல்லி ஒருவேளை கொஞ்சம் கம்மியாக சொல்ல வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நான் உட்காந்து என்ன மன வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் தவறு செய்கிறோன்றத நம்முடைய மனைவியோ இல்லை கணவரோ இல்லை பிள்ளைகளோ ரொம்ப வெளிப்படையாக அவங்க பேசினாலே நம்ம ஓரளவு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை திருத்தி கொள்வதற்கு முயற்சி செஞ்சாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறிடும். இப்போ நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். நம்மளை ஒருத்தங்க குற்றப்படுத்தும் போது நம்ம அதிர்ச்சியாகவோ இல்லை நம்ம கோவப்படமோ அவசியம் இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்க சொன்ன குற்றம் சரின்னா நம்ம ஏற்றுக்க போகிறோம். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்க முடியாத சில குற்றச்சாட்டுகளை நம்ம மேலே அவங்க வைக்கலாம். அந்த நேரத்தில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? கோபப்படாமல் எதனால் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற முதலாவது நம்ம பொறுமையாக கேட்கணும். அப்போ எந்த சூழ்நிலை அப்படின்றத நீங்கள் கேட்கும்போது அவங்க ஒரு சரியான ஒரு நிகழ்ச்சியை இந்த நாளில் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க, அதில் எனக்கு உங்களை பற்றின ஒரு மன வருத்தம் இருக்குது, அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க, இந்த வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்ட்டு ஒரு சரியான எடுத்துக்காட்டோடு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு ஞாபகம் இருந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? உண்மையிலேயே அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர்னா ஏற்றுக்கணும். இல்லைன்னா சில நேரத்தில் நம்மளும் என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு நிகழ்வா அன்னைக்கு நான் ஒரு டென்ஷனில் இருந்தேன், அதனால் அப்படி பேசிட்டேன், அதனால் இப்படி நடந்துருச்சு, அப்போ அவங்க அதையும் மறுத்து அது ஒன்று மட்டும் கிடையாது அப்படின்னு இன்னும் ஒரு 4 விஷயத்த சொன்னாங்கன்னா நம்ம எப்படி தப்பிக்க முடியாது. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சரியாக வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறோமோ அது உண்மையிலேயே நம்மளை பாதுகாக்கும். நம்மளை சுற்றி யாருமே நம்மளுடைய குற்றங்களை சொல்வதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா நம்ம அனுமதிக்கணும், யாராவது ஒருத்தராவது நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை உட்காந்து சொல்வதற்கு பேசுவதற்கு நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்பட முடியும். அப்போ இவர் சொல்கிறாரு, நீ குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு என்ன பண்ணு? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், முறுமுறுப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியுதா? இப்போ ஒரு கேள்வியே அங்கே தான். நம்மளுடைய காரியங்கள் முறுமுறுப்புக்கு வருது அப்படின்னா எதனால் அந்த முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் வருது? ஏன் நம்மளால ஒரு விஷயத்தை சந்தோஷமாக செய்ய முடியல? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கோங்க அப்படின்றார்.
ஏன்னா இந்த முறுமுறுப்பு என்ற ஒரு வார்த்தை வனாந்திர பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. அப்போ அவங்க ஓயாமல் எப்படி இருந்தாங்கன்னா, என்ன எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டே இருந்தார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அடுத்து அவர் சொல்கிறாரு, தர்க்கிப்பு இல்லாமலும் அந்த தர்க்கம் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர்கிட்ட வாதாடி. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், இந்த முறுமுறுப்பும் தர்க்கிப்பையும் எப்படி நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக்கலாம். அப்போ அதற்கான செயல்பாடுகள் என்ன? ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிற இடம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆமேன். அப்போ கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டாக தான் இவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அவங்கள மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாது. அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட குற்றம் இருக்குது, அவங்கக்கிட்ட கபடம் இருக்குது, அவங்க மாசடைஞ்சவங்களா இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட முறுமுறுப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, தர்கிப்பு இருக்குது. இந்த காரியம்லாம் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கக்கிட்ட இருக்குது. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிற நீங்களும் அதே போல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் வாழும் பொழுது நீங்கள் வித்தியாசத்தை காட்ட போகிறீங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்கள் ஒரு தெருவிலேயே பேசுகிறீங்க, அரசியல் காரியங்களே பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறீங்க. நான் என்ன சொல்லுவேன், அந்த விஷயத்தை குறித்து பேசும்பொழுது முடிஞ்ச வரையும் ஒரு 3 வார்த்தை, ஒரு 3 லைனில் பேசிட்டு சில விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிடணும், அதோட நிப்பாட்டிடணும். ஒருவேளை நம்ம ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதி சரியில்லாதவங்களாக இருக்கலாம், ஏரியாவில் இருக்கிற அந்த போலீஸ்காரங்க சரியில்லாதவங்களாக இருக்கலாம், இல்லை ஏரியாவில் இருக்கிற சிலர் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம தெருவில் நின்று ஒரு 2 பேர் ஒருத்தரை குறித்து குறை பேசுறதுனால இது மாறிட போகிறது கிடையாது. ஒன்று, உண்மையிலேயே அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், அதை குறித்து யார்கிட்ட புகார் கொடுக்கணுமோ அவங்ககிட்ட போய் புகார் கொடுக்கணும். புகார் கொடுக்க போகிறது கிடையாது, அதை நான் எந்த வகையிலும் சரி பண்ண போகிறது கிடையாதுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அவசியம் இல்லாமல் அந்த காரியத்திற்காக உட்காந்து பேசி நம்ம ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பு வார்த்தைகளை நம்ம பேசுகிற ஒரு நபராக நம்ம இருக்கக்கூடாது. அப்போ முடிஞ்ச வரையும் நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம மன வருத்தங்களை கூட நான் என்ன சொல்லுவேன், ஒரு லெவலோடு வச்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மன வருத்தங்களை அந்த அளவுக்கு வர அளவுக்கு ஏன் விட்டுட்டோம் அப்படின்றத கூட நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சில நேரத்தில் சிலர் மன வருத்தங்களை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா 1 மணி நேரம் பத்தாது, ஒரு நாள் கூட சிலருக்குலாம் பத்தாது. சிலர்லாம் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் அவ்வளோ வர அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த மன வருத்தங்கள் தொடர்ச்சியிலேயே அதை சரி பண்ணுவதற்கு நம்ம தவறிட்டோம் அப்படின்றத உணர்ந்துட்டு நம்ம இதை எப்படி சரி பண்ண போகிறோன்றதை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது ஒரே ஒரு காரியம் தான் நம்ம பண்ணலாம். அந்த முறுமுறுப்புலேருந்து ஒரு மனிதன் மீண்டு வரணும்னா, நமக்கு யார் மேலே வருத்தங்கள் இருக்கோ அவங்கள மன்னிக்கணும். இல்லை நம்ம யாருக்கா தவறு செஞ்சுருந்தோன்னா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். தீர்க்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சமாதானமாக போகிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கலாம். அதை தவிர்த்து விட்டு நம்ம தொடர்ந்து நம்ம முறுமுறுப்புலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் தேவையில்லாமல் என்ன பண்ணுறோம், தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அந்தஸ்தை இழக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவே ஒரு கட்டத்தில் சொல்கிறார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமாம், அப்போ அவரிடத்துல நம்முடைய பாரங்களை அவரிடத்துல இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த காரியங்களை நோக்கி நகர்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்ம அந்த பழக்கத்துக்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ
நம்ம சில இடங்களில் பழகிக்கணும். எவ்வளோ ஒரு மோசமான காரியங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை நம்ம பேசுறத நிப்பாட்டிட்டு நான் எப்படி சரியாக வாழலாம், அந்த ஒரு முயற்சிக்குள்ளாக போக வேண்டும். அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த இடம், இந்த சந்ததி கோணலும் மாறுபாடுமான சந்ததி, அதுக்கு நடுவில் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு இடத்திலே இருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், சாட்சியாக வாழ்ந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இதே போல் நாம் இன்னொரு வசனத்தை வாசித்தோம் என்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இவை இரண்டிலுமே பார்த்தீங்கன்னா தேவன் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். அதை எங்கே வச்சிருக்கிறார்னா, தோட்டத்தின் நடுவில் அதை வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழம் மட்டும்தான் பார்வைக்கு அழகாகவும் புசிப்புக்கு நலமாக இருந்துச்சுன்னா அப்படி கிடையாது. அந்த வசனம் தெளிவாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். அப்போ கடவுள் படைச்ச எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க பழம் மட்டும்தான் ஏதோ அழகு, அது மட்டும்தான் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னு இல்லை. அவர் படைச்ச எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், அப்படிதான் அவர் படைச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், அந்த ஸ்திரீ அந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கு, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது. இதுதான் ஒரு அடிஷ்னல். அந்த சத்துருவானவன் என்ன சொல்லி வஞ்சிக்கிறான், இதை சாப்பிட்டினா நீ யாரா மாறிடுவ, அறிவாளியா மாறிடுவ. என்ன வார்த்தை வருது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது. இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மைனஸ். அதாவது பாருங்க, இந்த மரம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. அந்த 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும், அப்ப 2 மரத்தின் தோட்டத்தின் நடுவில் வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப அப்படி வச்சிருக்கும் போது இந்த நடுவில் இருக்கிற இந்த மரம் அந்த சென்டர் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கு. எங்கிட்டு சுத்திட்டு வந்து பார்த்தாலும் இதை சாப்பிட வேணான்னு சொன்னதுனால அவங்க பார்வை அதிகமாக எது மேலே தான் படுது. ஆமாம், செய்யாதன்னு சொன்னவொன்னா அது மேலே பார்வை அதிகமாக இருக்கு. இருந்தாலும் பாருங்க, இவங்க அதுவரையும் தொடலை. ஆனால் இப்போ அடிஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று வருது. அதுதான் என்னது, அந்த சர்ப்பம் வந்து பேசுது, நீ இதுவரையும் ஏன் அதை இன்னும் சாப்பிடாம இருக்கிற. வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது 1ஆம் வசனத்திலே, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டா. பாருங்க எப்படி கேட்குது பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரா? அப்படி வாழவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை அந்த கனிகளும் அந்த காயையும் தான் சாப்பிடணுன்றது. ஆனால் இவங்க எப்படி கேட்குறாங்க, எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? சில நேரத்தில் சிலர் அவசியமற்ற கேள்விகளை சிலர் நம்ம நேரத்தில் கேட்பாங்க. நம்ம சிலர் அந்த அவசியமற்ற கேள்வி கேட்கும் போதே சிலர் நம்ம அவாய்ட் பண்ணுறோன்னா பிரச்சனை வராது. நான்லாம் சில நேரத்தில் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டே போவேன், என்ன கேட்டாலும் வாயவே திறக்கக்கூடாது. நீங்கள் அப்படி மட்டும் இருந்து பாருங்களேன், 2 வார்த்தைக்கு மேலே அவங்க பேச மாட்டாங்க. என்ன சொன்னாங்க, சரிங்க சிஸ்டர், ஓகே. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்னடா இவங்க பேசவே மாட்டுறாங்களே, இவங்க கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காத போலன்னு போயிடுவாங்க. நம்ம எப்போ என்னம்மா இப்படி புரியாமல் பேசுகிற, இப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், பாம்பு என்ன கேட்குது, எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னா, நான் இப்போ நம்மளா இருந்தேன்னா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நம்ம அப்படி பேசும்போது என்ன ஆகிடும், நம்ம ஒரு உணர்ச்சி அடைந்து நமக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொல்லலான்ற ஒரு, ஆமாம், ஒருத்தர் கேட்குற கேள்வியிலே நம்மளுக்கு என்ன ஒரு உணர்வு வந்துடணும், இது என்ன வந்து இந்த பேச்சே சரியில்லையே, இங்கேயே நம்ம
என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அன்னைக்கு என்னது போட்டு வாங்கிறது. ஆமாம், சிலர்லாம் தெரியாத மாதிரி கேட்டால் தான் என்ன பண்ணுவாங்க. ஆமாம், நம்மளுக்கும் சில நேரத்தில் ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொன்னால் நமக்கு சந்தோஷமாயிடும். அப்பா நம்ம இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம்டா. ஆனால் உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணணும், தெரியாத மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்கன்னா தெரியாத வரையும் சந்தோஷம் நினச்சிக்கோங்க சிஸ்டர், தெரியாத வரையும் சந்தோஷம் நடத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்துடணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதானா அதை பற்றி உங்களுக்கு என்ன. சில நேரத்தில் நம்ம சில பதில்களை கடைபிடிக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு தெரியறத பற்றியும் தெரியாத பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை, விட்டுருங்கன்னு சொல்லணும். இங்கே என்ன நடக்குது, இவங்க இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தேவன் சொல்லியிருக்கிறாரு, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் ஆதாம் கிட்ட சொல்லும் போது அப்போ ஏவாள் படைக்கவே படலைல்ல, அதனால நம்ம தெரியாமல் அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே தெளிவாக அவங்களே சொல்கிறாங்க, தேவன் சொல்லியிருக்கிறாரு தோட்டத்தின் நடுவில் இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியுது, எதுன்னெலாம் நல்லா தெரியுது. இன்றைக்கி சில நேரத்தில் பாருங்கள், நான் முன்னாடி சொன்னேன் நம்ம சிலருக்கு நடுவில் இருப்போம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு, சில விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடுவில் இருக்கும். இப்போ இந்த மரம் எப்படின்னா இவங்களுடைய இதில் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. இவங்களுக்கு இப்போ அது மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணல, இவ்வளோ நாள் தொடாமல் இருந்தாங்க. இப்போ ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று வருது, அதை சாப்பிட்டு பாருங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை தேவன் வைத்திருப்பார், அதை தேவன் எடுத்து போட மாட்டார். ஆமேன். ஆமாம், அப்போ அந்த காரியங்களை எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறதுன்றது அவ்வளோ சரியாக வராது. கர்த்தர் சொல்லிட்டார், அது பாட்டு ஒரு மூலையில் இருக்கட்டும், அதை நீ கண்டுக்காத அப்படின்றாரு. கர்த்தர் பாருங்க, அதை கெட்டதுன்னே சொல்லலை. நான் எப்பயுமே அதை நான் உணர்ந்திருக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு தான் சொன்னார் தவிர அது கெட்ட கனின்னு என்றைக்குமே அவர் சொல்லலை, கெட்ட மரம்னு சொல்லலை. இன்னைக்கு கூட சில நேரத்தில் சிலர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க, கர்த்தர் அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரோ தெரில. ஆனால் நமக்கு சிலரை பார்க்கும்போது ஒரு இது இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், அவங்க பிரச்சனைக்கே போகாத. என்னது, அவங்க பிரச்சனைக்கே போகாதன்னு சொன்னால் நம்ம அதோட விட்டுட்டு நவுந்துடணும். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவன் வேற யாராவது வச்சிருப்பார். அப்போ பாருங்க, அந்த மரத்தை குறித்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்கு. அதை சத்ருவானவன் வேற சர்பத்தின் மூலமாக என்ன பண்ணுறான், அதை சாப்பிட்டு பாரு. சில நேரத்தில் என்ன தெரியுமா நடக்கும், சில விஷயங்களை நீ தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான ஆள். அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் உனக்கு நல்ல தாளந்தை தந்திருக்காரு, ஒன்னால் என்ன பண்ண முடியும், அதை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம என்ன ஆகிடக்கூடாது, ஏமாந்துடவே கூடாது. கர்த்தர் ஒரு விஷயத்தை அது நமக்கு இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தார்னா அந்த விஷயத்தில் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறது தான் என்றைக்குமே என்னது உத்தமம். அப்போ சில விஷயங்களை குறித்து ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்னை அது ரொம்ப என்னை என்ன பண்ணுது, என்னை தவறு செய்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. நான் என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த ஒரு விஷயம், சில நேரத்தில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, இதை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சிலர் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இவங்க எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது, இவங்களாம் எப்போ போய் சேருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நம்ம நினைப்போம். திடீர்னு பார்த்தா அவங்க அந்த இடத்துல இல்லாமலே போயிடுவாங்க. ஒன்று இறந்துருவாங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இடத்த விட்டு காலி பண்ணிக்கிட்டே வைக்க வேண்டியது அவருடைய வேலை கிடையாது. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு நடுவில் நீ இரு அப்படின்றது தான் அவர் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் சொல்கிறது. நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம், ஐயோ இவங்கெல்லாம் இல்லைனா தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இருக்குன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையாது. ஆனால் தேவன் சொல்றார், இவங்க மத்தியில் நீ வாழ்ந்து காட்டு, இதுக்கு நடுவில் நீ வாழ்ந்து காட்டு. பாருங்க, இப்போ நம்ம வாசித்த இந்த வசனத்துக்கும் பிலிப்பியர் 2:15 என்ன வித்தியாசம் பாருங்க.
ஒரே ஒரு மரம் இருந்தாலும் நம்மளால சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. சுத்தி ஆட்கள் இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. அப்ப கோணலும் மாறுபாடானவங்க நிறைய பேர் இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு 4 பேர் இருந்தால் நம்மளுக்கு ஓகேவா அப்படின்னா, அந்த 4 பேர் இருந்தாலும் நம்ம அவனோட சேர்ந்துட்டு தப்பு பண்ண போயிடுவோம் நம்ம. அதுதான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரே ஒரு மரம் தான், ஆனால் அந்த ஒரு மரம் நம்மளை என்ன பண்ண வச்சிருச்சு. ஆமாம், இன்னைக்கு நம்மளை சுற்றி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ எண்ணிக்கை எப்பயுமே ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒன்று இருக்கா இல்லை 100 இருக்கா 1000 இருக்கான்றது பிரச்சனை கிடையாது. தேவன் என்ன சொல்லுகிறார், எது இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி நீ வாழணும் அப்படின்றார். இதை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா. அப்போ நம்ம அதனால தான் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம், நம்ம மத்தேயு 5, 6, 7 இதெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருப்பி படித்து ஒவ்வொரு நாளுமே நம்ம இதில் சொல்லியிருக்கிறபடி வாழ்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாமளே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சில விஷயங்களை தொடாமல் இருக்க கற்றுக்குறோமோ, பேசாமல் இருக்க கற்றுக்குறோமோ. அதனால தான் இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அவன் குடிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 1008 காரணம் சொல்லுவான். அவன் குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத விஷயம்லாம் கிடச்சா கூட காரணமாக சொல்லி போய் குடிச்சிட்டு வருவான். ஆனால் ஒருத்தன் அவன் திருந்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், திருந்தினதுக்கப்புறம் பாருங்க அது எப்படி இருந்தாலும் கண்டுக்க மாட்டான். புரியுதுங்களா? குடிக்கணுன்ற ஒரு மனசு இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், தேடி பிடிச்சி குடிச்சிட்டு வருவான். ஆனால் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தீர்மானமாக இருந்து வாழ தொடங்கிட்டான்னா பக்கத்திலே வச்சுருந்தா கூட குடிக்காமல் இருக்க முடியும். அப்போ நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்கணும், என் பக்கத்தில் யார் இருக்கா, என் பக்கத்தில் யார் இல்லைன்னுலாம் கிடையாது. நம்ம முடிஞ்ச வரையும் தவறு செய்யாதவர்களாய் வாழ்ந்து காட்டணும். இப்போ ஏன் இதை சொல்கிறேன், நம்ம நடுவில் இருக்கலாம், இல்லை நம்ம இருக்கிறதுக்கு இடத்துல நடுவில் வேற ஒன்று இருக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் நம்ம தவறு செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் தேவன் நம் நடுவில் இருப்பார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம நடுவில் இருக்கணுன்றது ஒரு மனிதன் தீர்மானித்தால் மற்ற எது வேணாலும் நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்குவதற்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஆனால் தேவன் நம்ம நடுவில் இருக்கிறத முக்கியத்துவப்படுத்தாமல் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், மற்ற விஷயங்கள்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம சில அந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் ஸ்டோரி கேட்டிருக்கோம் தெரியுங்களா. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க, ஒரு 10 சேர் தான் இருக்கும், ஒவ்வொரு கெஸ்ட்டாக வருவாங்க. இயேசுவே நீங்கள் கொஞ்சம் நவுந்து உட்காருங்க, நீங்கள் கொஞ்சம் நவுந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இயேசு கிறிஸ்துக்கு இடமே இல்லாமல் வெளியில் போயிடுவார். இல்லைனா ஒரு காரில் 5 சீட்டு தான் இருக்கும், மற்றவங்களுக்குலாம் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஜீசஸே என்ன பண்ணிடுவாங்க, வெளியில் ஒதுக்கி வச்சுருவாங்க. அது போல தான் என்ன ஆகிடும், நம்மளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து முக்கியஸ்தராக இருக்கும்பொழுது சில நேரத்தில் யாருமே நம்ம காருக்குள்ளே வர முடியாது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து முக்கியஸ்தராக இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே யாரும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலை கூட வந்துடும். ஆனால் நம்ம தான் யோசிக்கணும், எனக்கு இயேசு முக்கியமா மற்றவங்க முக்கியமா? என்ன யோசிக்கணும், எனக்கு இயேசு முக்கியமா மற்றவங்க முக்கியமா? சில நேரத்தில் மற்றவங்க முக்கியம்னு சொல்லி நம்ம உள்ளே கூப்பிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து வெளியில் கிளம்பி போயிடுவார். ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்ன ஆண்டவரே இவங்களை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் கோச்சிக்கிட்டு போகிறீங்களே அப்படின்ற மாதிரி கூட நமக்கு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் இப்போ கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி உனக்கு தெரியும், பின்னாடி நீயே என்கிட்ட வந்து நிற்ப. அவங்க என் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கை நடுவில் தேவன் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நடுவில் தேவன் இருந்தார்னா நம்ம எதுக்கு நடுவில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் வராது. அல்லேலூயா. நான் யூத் மீட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சகோதரர் வின்சென்ட் அவர் தான் அப்போ யூத் மீட்டிங் எடுப்பார். அப்போ வாரம் அவர் சொன்னதே திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவார். எனக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, இவர் என்னத்தை சொன்னதையே வாரம் சொல்கிறாருன்னு. ஆனால் இப்போ வரையும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவர் வாரம் சொன்னதுனால அவர் சொல்லுவார், உன்னை சுற்றி புளியா மரமாக இருக்குது, நீ நடுவில் மாங்காய் மரமாக இருந்தீன்னா
நீ மாங்காய் மரம் வருமா, மாங்காய் வருமா இல்லை புளியாங்காய் வருமா அப்படின்னு கேட்பாரு. மாங்காய் மரத்தில் மாங்காய் தானே வரும். அதே மாதிரி தான் உன்னை சுற்றி எவ்வளோ புளியா மரம் இருந்தாலும் மாங்காய் மரம் மாங்காவை தான் தரும். சுற்றி புளியா மரம் இருக்குன்றதுக்காக மாங்காய் மரம் எதாவது கொடுத்துடாது அப்படின்வாரு. ஸோ அன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு, என்னடா ஓயாமல் வார வாரம் இதே சொல்கிறாரு. ஆனால் இப்போ அந்த வார்த்தை மனசில் என்ன ஆயிடுச்சு, பதிஞ்சிருச்சு. அப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன இருக்குது, நான் யார் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. நான் கொடுக்க வேண்டிய கனியை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை நடுவில் வருவதற்கு என்ன தடை? என்னது? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை நடுவில் வருவதற்கு என்ன தடை? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் இப்படியா சொல்லப்படுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். என்ன சொல்றாரு? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. ஆமாம், இப்போ நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படவில்லை. மறுபடியும் அந்த பிலிப்பியர் 2:15-16 தான் நம்ம மனசில் வரணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பிழையற்றவர்கள், மாசற்றவர்கள், கபடற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அற்புதங்களை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் பார்க்கப்படணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ தான் நம் நடுவில் தேவன் வருவார், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அடுத்து 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் இப்படியா சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணா மட்டும்தான் நம்ம கைவிடப்படாமல் இருப்போம். அப்போ தேவன் நம் நடுவிலே இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டு விடுவோம். நம்ம கைவிடப்படாமல் இருக்கணும்னா தேவன் நம் நடுவில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு கம்பீர பாடல் எப்பொழுதுமே இருக்கணும். ஆமேன். இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்திலே நல்ல ஒரு பாடல்கள் இல்லை, நல்ல ஒரு சந்தோஷமான தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு துதி இல்லை. துதி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகிட்டே போதோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறார் என்று நம்ம உணரலாம். இல்லைனா நாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். அப்போ டெய்லி முடிஞ்ச வரை நான் எவ்வளோ நேரம் தேவனை துதிக்கிறேன், காலையில் ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரையும் நான் எவ்வளோ விஷயங்கள்ல நான் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணும். அப்போ எப்படியெல்லாம் துதிக்கலாம்? நான் மறுபடியும் உங்களை சொல்கிறேன், இன்னைக்கு நிறையா பாடல்கள் வந்துருச்சு. எனக்கு நன்மை செய்தார் அப்படின்றது ஓகே, என்னை உயர்த்தி வச்சாருன்னு பாடுறது ஓகே. ஆனால் அதை காட்டிலும் தேவனை மட்டும் உயர்த்தி பாடுகிற பாடல்கள் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட பாடல்களை எழுதுகிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு தேவனுடைய மகிமையை பாடின பாடல்கள் வெளிவந்தது. ஆனால் இப்போல்லாம் யாராவது புதுசாக பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்களே, நான் சொல்லுவேன், அவரை பற்றி உயர்த்தி பாடாமல் ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும். என்னது அந்த பாடகர்? ஏன்னா நீங்கள் பாருங்களேன், ரொம்ப பிரபலமான பாடகர் கூட இந்த காலத்தில் எப்படி பாடுறாங்க, நான் நினைக்காத இடத்துல என்னை உயர்த்தி வச்சுட்டீங்க. இதையே ஒரு பாட்டாகவே 10 பாட்டு பாடினாலும் வெவ்வேறு டியூனில் வார்த்தைகளை மாற்றி மறுபடியும் எப்படி பாடுறாங்க, ஏன்னா அங்கே உட்கார வச்சிட்டிங்க, என்ன இங்கே உட்கார வச்சிட்டிங்க, இப்படி தான் பாட அவங்க மனசுக்கு வார்த்தைகள் வருது. நான் சில நேரத்தில் அதை யோசிச்சிருக்கேன், அது உண்மையிலே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பாடல்னா அவர் எப்படி பாடிட்டு போயிருக்கலாம், அவர் மட்டும் தனியாகவே பாடிட்டு போயிருக்கலாம். ஏன் அந்த பாடல்களையே மற்றவங்களும் அதே மாதிரி தான் பாடுறதுக்கு பழகுறாங்க.
என்ன ஆகுது? நம்மளுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு வேற. ஆனால் நம்மளை உயர்த்தியே வச்சா கூட, ஒருவேளை தேவன் உண்மையிலேயே நம்மளை எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்த்தி வச்சுட்டாருன்றது உண்மையாக இருந்தால் கூட, சரி நான் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையில் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சுட்டாரு கர்த்தர்னு நம்ம நினச்சா கூட, நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு தேவனை மட்டும் பாடி துதிக்கிற ஒரு பாடல்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இல்லைன்னா என்ன தெரியுங்களா ஆகிடும்? திடீர்னு நாளைக்கு ஒரு பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள் வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பாட்டு பாடுவோம்? அந்த சர்க்கிள் வந்தப்ப என்னை உயர்த்தி வச்சிங்கன்னு பாட்டு பாடுறதுக்கு அப்போ மனசு வராது. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்லுவேன், எந்த ஒரு சூழ்நிலும் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள். அன்னைக்கெல்லாம் பாருங்க, பரலோகத்தை குறித்த பாடல் நிறைய பாடினாங்க. நான் பரலோகத்தின் பங்காளர், நான் பரலோகத்துக்கு போக போறேன், பரலோகம் அப்படி இருக்கும். இன்னைக்கு பரலோகத்தை பற்றி பாடுறவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. வருகையை பற்றின பாடல் பாடுறவங்க இல்லாமலே போயிட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகணும்னா, நம்ம தேவனை குறித்தும் அந்த பரலோக வாழ்வை குறித்தும் நீதியின் பாதையில் நடக்க ஏதுவான பாடல்களை நாம் பாடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்போ நீங்களே இனி வரும் காலங்கள்லாம் நீங்கள் பாடல்களை தேர்ந்தெடுத்து பாட முயற்சி செஞ்சீங்கன்னா கூட நீங்கள் யோசிச்சு போகணும், அந்த பாடல் தேவனை உயர்த்துகிற பாடலாக இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு என்ன பண்ணணும். ஏன்னா சத்ருவானவன் எந்த வகையில் வேணாலும் என்ன பண்ணலாம், நம்மளை ஒரு வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு வகையில் நம்மளை கொண்டு போகலாம். நான் எப்போயுமே ஃபாதர் பாடுவதில் எனக்கு பிடிச்ச நிறைய பாடல்களில் ஒரு பாட்டு கோணலும் மாறுபாடுமான உலகத்தில், ஆமாம், குற்றமற்றவர்களாய் வாழணுன்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் யோசித்து பார்ப்பேன் சில நேரத்தில், பாரு இவர் எப்படிலாம் உக்காந்து இதெல்லாம் யார் பாடுவா? சில நேரத்தில் நான் இன்னைக்கு இந்த காலத்துலலாம் சிலர் அந்த மாதிரிலாம் பாடினா அந்த மாதிரி பாட்டை எடுத்து பாட மாட்றாங்க. இது இவர் யாருக்கு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட சில நேரத்தில் ஆயிடுது. ஆனால் உண்மையிலேயே நம்மை நாமே கேட்டுக்கக்கூடிய ஒரு பாடலாக அது மாற வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கெம்பீரித்து பாடு, தேவனை குறித்து பாடு, என் தேவன் பெரியவர்னு பாடு, அவர் என்ன மாதிரிலாம் புகழ்ந்து பாட முடியுமோ பாடுங்க, அவருடைய செயல்களை புகழ்ந்து பாடுங்க, அவர் நாம மட்டுமே மகிமை அடைகிற மாதிரி பாடலில் பாடுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய நடுவில் வந்தால் என்னாகும், சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர்களுடைய சீஷர்கள் நடுவில் வராரு. வரும்போது என்ன ஆகுது, 24:36 லூக்காவில், இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ பாருங்க, அவங்க நடுவில் வந்தவுடனே அவங்களுக்கு என்னத்தை தராரு, சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு தேவன் நம் நடுவில் வராமல் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார்ன்ற செய்தி அவங்களுக்கு கேள்விப்பட்டுட்டாங்க. ஆனால் அந்த உண்மை சம்பவம் அவங்க கண்ணில் பார்க்காததுனால என்ன ஆகுது, பல குழப்பங்கள், பல பயங்கள் அவங்களுக்குள்ளே வருது. காரணம் என்ன, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை முதலாவது இவங்க நம்ப முடியல. இன்னொன்று, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சீஷர்கள் தான் திருடிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு வதந்தியை பரப்பிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பயம், எப்போ வேணாலும் நம்மளையும் என்ன பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காவலர்கள் வரலான்ற ஒரு அச்சமும் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இதன் மத்தியிலே இயேசு கிறிஸ்து அவர் நடுவில் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு சமாதானம். அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இல்லை, ஆமாம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இதை இப்படி சொல்கிறாரா, மறுபடியும் நீங்கள் கீழே வாசிச்சிங்கன்னா 9ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற
இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கணும், இல்லை சமாதானம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா தேவன் சொல்லுகிறபடி வாழலைன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வராது? சமாதானம் வராது. சில நேரத்தில் நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், என் வாழ்க்கையில் சமாதானமே கிடைக்க மாட்டேங்குதே. நம்ம முதலாவது நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி வரணும், தேவன் சொல்லுகிறபடி நான் வாழ்கிறேனா? அப்போ சமாதானத்தின் தேவனே வந்தால் தான் சமாதானம் கிடைக்கும். அப்போ இந்த தேவ சமாதானம் என்பது என்ன? தேவனே நம் இடத்துல வருவது. ஆமென். அப்போ அந்த சமாதானத்தின் தேவன் வந்தால் தான் அந்த தேவ சமாதானம் நமக்குள்ளே வர முடியும். சமாதானத்தின் தேவன் வரணும் அப்படின்னா தேவன் சொல்கிறபடி வாழுகிற ஒரு மனிதனாய் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறார், 8ஆம் வசனத்தில், சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். செய்யுங்கன்னு கூட சொல்ல, அவர் என்ன சொல்றாரு? சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம செயல்பாடுகள் என்னமோ கம்மி தான், நிறைய நேரத்தில் சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? உங்க சிந்தனையிலே நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா செயல்பாடு குறைஞ்சிரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரீயை நீ என்ன பண்ற, மனதில் நீ இச்சையோடு நீ பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னா எதுக்கு சொல்றாரு? அந்த சிந்தனையிலே ஒருத்தர் என்ன பண்ணும், அந்த இச்சையான காரியம் நடப்பதை தடுத்து நிறுத்தணும். அந்த சிந்தனையிலே ஒரு மனுஷன் தடுத்து நிறுத்தலைன்னா அது செயலில் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஒருத்தர் மீது கோபமாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம நிறைய சிந்தனையில் வச்சுக்கிட்டே இருப்போம். முதலாவது அந்த சிந்தனையிலே வேணாம், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், இதை பற்றி நான் சிந்திக்க மாட்டேன், என் சிந்தனையில் இந்த வேதனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த 6-7 சொன்னது போல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே, அதை எதற்காக சொல்லணும்? எனக்கு ஒரு சமாதானம் வேணும். நிறைய நேரத்தில் நம்ம கேட்கறது எதுக்காகனா, நியாயம் கிடைக்கணும் ஆண்டவரே, அதை பண்ணுங்க ஆண்டவரே, இதை பண்ணுங்க ஆண்டவரேன்றதுக்கு தான் நம்ம கேட்குறோம். நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன? அந்த சமாதானம் எனக்குள்ளாக வரணும். அப்போ நான் தேவனை துதிக்க முடியாததுக்கு தடையாக இருக்கிறது என்ன? எனக்குள்ள அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தாவே, எனக்கு என்ன தாங்க? அந்த சமாதானத்தை தாங்க. அப்போ தேவன் நம் நடுவில் இருக்கும்பொழுது பாருங்க, நம்மளுக்கு சமாதானம் கிடைக்குது. தேவன் நம் நடுவில் இருக்கும்போது நம்ம கைவிடப்படாது இருப்போம். ஆனால் தேவன் நம்ம நடுவில் வரணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்குது. நம்ம நல்ல தேவனை துதிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்னென்ன பார்த்தோம்? தேவன் நம் நடுவில் வரணும்னா நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும், நம்ம நல்லா துதிக்கணும். அவர் வந்துட்டார்னா நம்மளை கைவிட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார், நம்ம சமாதானம் அடைந்து விடுவோம். ஆமென். இப்போ இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அந்த காலத்தில் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக. பாருங்க, தேவன் எப்பொழுதுமே நம்ம நடுவில் வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? நான் உங்கள் நடுவுலையே இருக்கணும் அப்படின்றாரு. அந்த எண்ணம் ஜனங்களுக்கும் வரணும்னு எதிர்பார்க்குறாரு. ஜனங்களுமே எதை விரும்பணும்? ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கணும். அப்போ ஒருவேளை இவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பண்ணால் அவர் அதையும் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் எனக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றாரு. அப்போ அவர் எதை கற்றுத்தராரு? முதல்ல நம்ம இவங்க கூட இருப்போம், இருந்து நம்ம இருந்தால் எப்படி அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்கன்றதை முதல் அவங்களுக்கு புரிய வைப்போம். அப்போ தான் நம்ம அவங்கள விட்டு போகும்போது அந்த இழப்பு என்னன்னு அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்க மத்தியிலே வந்து அவங்களோடைய தங்குறாரு. ஆனால் அவர் தங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? எனக்காக பரிசுத்த ஸ்தலத்தை. அப்போ அவர் வந்து தங்கணும் அப்படின்னாலே அது பரிசுத்தமான ஒரு இடமா இருக்கணும். அப்போ பரிசுத்தம் என்று சொல்லும்பொழுது நம்ம மறுபடியும் புரிந்து கொள்ளணும், பரிசுத்தம் என்றாலே தேவனுக்கென்று
பிரித்தெடுக்கப்பட்ட காரியங்கள். அப்போ நம்மளையும் தேவன் பரிசுத்தப்படுத்திக்கணும்னு சொல்கிறாருன்னா என்ன சொல்ல வராரு? உன்னை நீ என்ன பண்ணு, எனக்கென்று பிரித்து வை. என்னது? எனக்கென்று உன்னை நீ பிரித்து வை. அப்போ நீ என்ன பண்ண மாட்ட, மற்ற காரியங்களோட நீ சேர மாட்ட. அப்போ தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ணணும்னாலே அது ஒரு பரிசுத்தம் உடைய ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவர் அந்த மாதிரி நான் ஒரு ஆலயத்துக்குள்ளே தான் இருப்பேன், ஒரு இடத்துக்குள்ளே தான் இருப்பேன்னு இல்லை. இப்போ எப்படிப்பட்டவராக அவர் மாறி இருக்கிறாரு? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 அதில் என்ன சொல்லப்படுகிறது? அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இப்போ 2 காரியத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? 2 பேர் நீங்க எதை கேட்குறீங்களோ அந்த காரியத்தை குறித்து ஒரு மனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? அடுத்தவர் சொல்றாரு, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். அப்ப நம்ம ஒரு இடத்துல அவர் நாமத்தின் நிமித்தம் கூடி வந்தாலே அவர் என்ன பண்ணிடுறாராம், அங்க வந்துடுறேன்றாரு. ஆனா அவர் வர இடத்துல ஒரு மனம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு மனம் இல்லைன்னா அவரால் வர முடியாது. என்னது? ஒரு விஷயத்தை தான் கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம், ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஜெபிக்கும் போதே ஒருத்தர் ஆண்டவரே இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. இன்னொரு ஆள் நடந்தா ஓகே, நடக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஒரு ஆள் நடந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்ன கிடையாது, ஒரு மனம் கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, சேர்ந்து வந்துட்டீங்க, என் நாமத்தில் தான் கேட்க போறீங்க, ஆனால் ஒரு மனம் இல்லைன்னா அது என்ன ஆகாது, நடக்காது. அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் கூடி வந்தீங்கனாலும் கர்த்தர் அங்கே என்ன பண்ண போகிறது கிடையாது, வரப்போகிறது கிடையாது. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஜெபம் பண்ணலாம், ஆனால் ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அங்கே யாரும் வரப்போகிறது கிடையாது. ஆமாம், அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடலாம், ஆனால் ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தில் செய்யும்போது அவருக்கு வானத்தில் பரலோகத்தில் இருக்கும்போதே தெரிஞ்சிடும் இவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு மனம் இல்லை, நான் எதுக்கு அப்புறம் இறங்கி வரணும். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம் நடுவிலே வரணும்னா ஒரு மனம் காணப்பட வேண்டும். அவர் இன்னைக்கு எப்படி சொல்றாரு, நீங்க கூடிய நாமத்தில் கூப்பிட்டாலே நான் உங்க நடுவில் வந்துடுறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அடுத்து எபேசியர் 4:6 பார்த்தீங்கன்னா அதில் இப்படியா சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இப்போ ஏன் இதை நான் வாசிக்கிறேன்னா, முந்தின வசனம் வாசித்தோம், 2 பேர் ஒருமனப்பட்டா இல்லைன்னா 2லேருந்து 3 பேர் என் நாமத்தினாலே கூடுனா, அப்போ உடனே நம்மளுக்கு என்ன தோணிடக்கூடாது, எப்பயுமே கூடி ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் வருவார் போல, தனியாக ஜெபம் பண்ணால் கர்த்தர் வரமாட்டார் போல நம்ம நினச்சிடக்கூடாது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது, ஒரே தேவன் இருக்கிறாரு, அவர் உங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிறாரு, உங்கள் எல்லாரோடையும் இருக்கிறாரு அப்படின்றார். அப்போ அந்த தேவன், அவர் மீது நம்ம விசுவாசம் வைத்து அவர் ஒருவர் தான் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம அவரை கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ளாக வரணும் அப்படின்னும் போது நம்மளுடைய நம்பிக்கை முக்கியம், அவர் ஒருவரே. அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி வசனங்களில் பார்த்தோம், பரிசுத்தம் முக்கியம்னு பார்த்தோம், ஒரு மனம் முக்கியம்னு பார்த்தோம். அடுத்து அவர் ஒருவர் தான் என்னுடைய தேவன், அவர் ஒருவரால் மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒருவர் மாத்திரம்தான்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவர் நம்ம நடுவில் வருவார். 10 பேரை நம்ம நம்பும் போது அவர் வரமாட்டேன் அப்படின்றார். அப்போ 10 பேர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் ஜெபம் பண்ணிட்டு நான் உங்கள் சாமிகிட்டையும் பண்ணேன், கும்பிடாத தெய்வமே கிடையாது, ஒன்றும் கை கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிடணும், நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும் கேட்டிங்களா இல்லை எல்லா சாமிகிட்டையும் கேட்டிங்களா? அப்படி கேட்டால் கிடைக்காதுங்க, அதுக்கு எங்கள் சாமி ஒன்றும் பண்ண முடியாது.
அவங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஏன் என் சாமி உதவி செய்யலை. ஏன்னா என்னோட சாமி கூப்பிட்டா வருவார், உதவி செய்வார். ஆனால் அவர் ஏன் பண்ணலை, அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவருக்கான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கல. அப்போ முக்கியத்துவம் இருக்குது, நம்மளுடைய பரிசுத்தம் இருக்குது, ஒரு மனம் இருக்குது. இந்த காரியங்கள்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணுவார், தேவன் நம் நடுவிலே வருவார். கடைசியாக ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் நம் நடுவில் வந்தால் என்ன நடக்கும், சமாதானம் வரும், நம்ம கைவிடப்பட மாட்டோம். இறுதியாக சில வசனங்களை வாசித்து முடிப்போம். தேவன் நம் நடுவில் வந்தால் என்ன ஆகும்னா, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், அதில் பாருங்க, வாதை வருகிறது. அப்போ வாதை வரும்போது அவர் சொல்றாரு, பூமியின் நடுவிலே நான் கர்த்தர் என்பதை நீ அறியும்படி. பூமியின் நடுவிலே நான் ஒருத்தர் தான் கர்த்தர்னு நான் காட்டுவேன் அப்படின்றாரு. எவ்வளோ தெய்வங்கள் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பூமியின் நடுவில் நான் ஒருத்தர் தான் கர்த்தர்னு இவங்க அறிஞ்சுப்பாங்க. அது எப்படி? என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் நம் நடுவில் இருந்தா வித்தியாசம் காணப்படும். ஆமென். நம் வாழ்க்கைக்கும் தேவனை பின்பற்றாத வாழ்க்கைக்கும் வித்தியாசம் காணப்படும். இன்னைக்கு தேவனால் நடக்க போகிற அந்த வித்தியாசங்கள் காணப்படணும்னா மறுபடியும் நம்ம உணர வேண்டியது என்ன? அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற பரிசுத்தம் தேவை, ஒரு மனம் ஒற்றுமை தேவை, அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற நம்பிக்கை தேவை. இதை 3 உறுதியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் நம் மத்தியிலே அவர் அற்புதங்களை செய்யும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி, அவர் எப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கடவுளுக்கு ஸ்பெஷல் அப்படின்றத அவர் காட்டுவாராம். அதாவது உங்களுக்கு சும்மா அற்புதம் பண்ணுறேன், உங்களுக்கு உதவியை செஞ்சேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவரை நம்பாத ஜனங்கள் இடத்துல அவரை நம்புறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இவன் என்னை நம்புறாயா, இந்த அம்மா என்னை நம்புது, இவங்க எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு காட்டுவாராம். அப்போ நீங்கள் வாழ்கிற இடத்துல தேவன் உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு எப்படி காட்டுவார், அவர் அவங்க கடவுளுக்கே ரொம்ப முக்கியமானவரியா அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுவார் அப்படின்றார். அடுத்து அதே யாத்ராகமத்தில் நம்ம வாசிச்சோன்னா இன்னொரு வசனம் 14:20, யாத்ராகமம் 14:20, இதில் என்ன சொல்லப்படுகிறது? அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகமும் விலகி அவர் பின்னே நின்றது. அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் வரும்பொழுது நம்மளுடைய எதிரிகள் நம்மளை தொட முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாராம், நடுவில் நிற்கிறாராம். ஆமென். அவங்க முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க, ஆனால் அவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் தொட முடியாத அளவுக்கு இவங்க நடுவில் யார் இருக்கா, தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். அடுத்து லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11-12. லேவியராகமம் 26:11-12 அதில் சொல்லப்படுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் இருப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லைன்னா என் ஆத்துமா உங்களை வெறுக்கவில்லை, வெறுக்காது அப்படின்றாரு. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆத்துமா உங்களை வெறுக்காதபடி. அப்போ தேவன் நம்மளை வெறுக்கிற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தேவனை நம்புகிறவர்களுக்கு எப்படிலாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்ன்றத அதில் போட்டிருக்கோம்.
6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்க மேல எனக்கு வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா நான் வெறுக்கிற மாதிரி மட்டும் ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அந்த யாத்திரை 33:5 பாருங்க, அதில் சொல்லப்படுகிறது, தேவன் நம்மளை வெறுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 33:5 நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன், ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு, உங்களை அழிக்கணும்னு நினைச்சா நான் உங்க நடுவில் ஒரே நிமிஷத்தில் உங்களை அழிச்சிருவேன்றாரு. பாருங்க, அப்ப தேவன் நம் நடுவில் வரும்பொழுது நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை காப்பாத்துறதுக்கு வராற எப்படி இருக்கோ அதே அளவுக்கு அவர் நம்மளை அழிக்கிறதுக்காகவும் அவர் என்ன பண்ண முடியும்? நம் நடுவில் வர முடியும். ஆனால் அவர் அழிக்கணும்னு சொல்லி நம்ம நடுவில் வந்துட்டார்னா ஒரு நிமிஷம் போதுன்றார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் உணர வேண்டியது என்ன, இதுவரை தேவன் நம்மை அழிக்காமல் நம் நடுவிலே அவர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்றால், நம்மளை தொடர்ந்து நம்மளுடைய ஜெபங்கள், நம்ம தொடர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுனால, கர்த்தாவே என்னை நீங்கள் வெறுத்துறாதீங்க, நீங்கள் வெறுக்கிறதுக்குரிய ஒரு நபராக நான் மாறிவிடக்கூடாது அப்படின்ற ஜெபத்தை தேவன் கேட்கறதுனால மட்டும்தான் நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சாகாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் வெறுக்கிற ஒரு மனிதனாக நம்ம மாறிட்டோம்னா, நம் நடுவில் வந்தார்னா ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்ம என்ன ஆயிடுவோம்? நாம் அழிந்து விடுவோம். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நான் நிறைவு செய்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவேல் 2:27. அதில் எப்படியா சொல்லப்படுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப தேவன் நம் நடுவில் இருந்தா ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றார். அல்லேலூயா. அதுல முக்கியமான விஷயம் என்ன, அவர் சொல்றாரு, நீங்கள் என் ஜனங்கள். அப்ப இந்த உலக மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசம் நம் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். என்ன வித்தியாசம்? நாம் தேவனுடைய ஜனம். அப்ப பிலிப்பியர் 2:15-16 நீங்க மறுபடியும் மனசுல வச்சுக்கணும். உலகத்தில் கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி இருக்கு. அதுக்கு மத்தியில நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை நாம் காத்து கொண்டால், தேவன் நம் நடுவில் நின்று நம்மை எந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை அவர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதியாக இருந்தாலும் சரி. அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன, சந்ததி அப்படின்னா என்ன, நம்ம முன்னாடி இருக்கிறவன் தாத்தாலேருந்து பேர வரையும் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளை. நம்ம அவரோடு பழகும்போது பேரம் பேத்திலாம் கிடையாது, எல்லாருமே பிள்ளைகள் தான். ஆமேன். நம்மளும் பிள்ளைகள் தான், நம்மளோட பிள்ளைகளும் அவருக்கு பிள்ளைகள் தான், நம்மளோட பேர பிள்ளைகளும் அவருக்கு பிள்ளைகள் தான். அப்போ அவர் என்ன காட்டுறாரு, ஒரு டைரக்ட் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை காட்டுறாரு. அப்போ அவர் என்ன காட்டிக்க விரும்புகிறாரு, நாம் ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். தாத்தாவாக இருந்தாலோ இல்லை பாட்டியா இல்லைன்னா தூரத்து மாமா மச்சான் உறவுலாம் இருந்தால் கூட அந்த ஒரு நெருக்கம் வராது. அவர் நம்ம எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறது நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த பிள்ளை என்ற அந்தஸ்துக்குரியவர்களாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தில், அவர் நம் நடுவில் இருந்து நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவதை இந்த உலகத்தின் ஜனங்கள் பார்த்து அறிந்து கொள்வார்கள். இவங்களோட நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுக்கிட்டோம்னா நாம் தான் வெட்கப்பட்டு போவோம். அல்லேலூயா. அப்போ இதில் அவங்களுக்கு வெட்கம் வரப்போகிறது இல்லைன்றதை பற்றி நம்மளுக்கு முக்கியமே கிடையாது.
நம்மளுடைய பெரிய டாஸ்க் என்ன? நாம் மாசற்றவர்களாய், நாம் பிழையற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் வாழ போகிறது தான் பெரிய பிரச்சனையே இங்கே. ஆமேன். ஏன்னா அதை காலத்துக்கும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இந்த நாளிலும் கூட நாம் இந்த பூமியின் நடுவிலே அழியாமல் காப்பதற்கு நம் நடுவிலே தேவன் தங்கியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம் நடுவில் தேவன் தங்கியிருந்தால் இந்த பூமியின் நடுவில் நம்ம காக்கப்படுவோம். அப்போ நம்ம இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம். தேவன் நம் நடுவில் வந்து தங்கணும்னா நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொன்னேன்? ஒரு மனத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர் மீது இருக்கிற நம்பிக்கை, அதில் நம்ம என்ன பண்ணோம்? ரொம்பவே உறுதியாக இருக்கணும். ஆமாம். அடுத்து பரிசுத்தம் பண்ணணும். அது பரிசுத்தம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த காரியத்தை நீங்கள் மறுபடியும் டெய்லி இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? அப்போ அடுத்த முறைலாம் நீங்கள் வந்து பிலிப்பியர் 2:15-16 மனப்பாடமாகவே வச்சுக்கணும். டெய்லி காலையில் ஏஞ்சி இதுபடி நான் வாழ்நாண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதுபடி நான் இருக்கணும்ன்றவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி இதை ஒரு ஜபமாகவே என்ன பண்ணுங்க? ஆமாம், பண்ணுங்க. தேவன் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே நம்ம கண்களையும் மூடி ஜெபிப்போம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த கேட்ட செய்திக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும். ஸ்தோத்திரம்.